அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி லைஃப் ஹையை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு எகைன் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ட்ரேட்ஸும் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,124.15 தான் வந்து ரீசெண்டாக போன லைஃப் ஹை. ஸோ அதே இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா ஃப்ரெஷ் லாங்ஸ் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டமோடு வேணும்னா எகைன் இந்த 22,120 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிக்கணும் நிஃப்டி. அண்ட் ஆல்சோ சப்போர்ட் இப்போதைக்கு இன்டர்மீடியட் சப்போர்ட் வந்து 21,800ல இருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து 21,200 தான் ஒரு டீப் சப்போர்ட் இருக்கு நமக்கு. அண்ட் தென் 21,000. ஸோ 21,000 டு 21,200 அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட், லாங் டர்ம் சப்போர்ட், ஒரு ஷார்ட் டர்ம் சப்போர்ட்னு சொல்லலாம். இது வந்து 21,800 இமிடியேட் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதே தான் 22,120. இப்போ சார்ட் வைஸ் நம்ம இது பார்த்தோம். ஆப்ஷன் செயின் வைஸ் பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ், அதாவது நமக்கு ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் வந்து 21,700ல ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு என்னைக்குன்னா தேர்ஸ்டே. ஸோ அந்த ஸ்டாண்டர்டோட அப்பர் எண்டும் பார்த்தீங்கன்னா 22,050 அண்ட் லோவர் எண்ட் வந்து 21,350 ஆர் 400 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்க்குறப்ப 21,400 ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,050. ஸோ நம்மளுக்கு ஓவரால் ரேஞ்ச் ஃபார் த வீக் நம்ம அப்படின்னு என்ன சொல்லலாம்னா 21,400 டு 22,120 ஆர் 22,100. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு பிரேக் அவுட்ஸ் ஆகுறப்ப நமக்கு ஒன் சைடட் மூவ்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ரிசல்ட்ஸும் மேஜராக எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ பட்ஜெட் அண்ட் தென் யூஎஸ் ஃபெட் பாலிசி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட ரிசர்வ் பேங்க் அண்ட் தென் எலெக்ஷன், மெயின் வந்து எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் போகிற ப்ராக்ரஸ், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நம்ம மூவ்மெண்ட்ஸ் இருக்க போகுது மார்க்கெட்டில். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எவ்ரி திங் இஸ் புல்லிஷ். ஸோ நெகட்டிவாக நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஸோ டே ட்ரேடிங் பர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் கால் புட்ஸ் நம்ம மாற்றி மாற்றி வாங்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ட்ரேட்ஸையும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த குரூப்போட லிங்க்கும் இந்த கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 47,000 சார்ட்ல இந்த ரெட் லைன் பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைடில் வந்து 45,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிருச்சு. ஸோ அது வந்து இந்த வாரம் வெனஸ்டே போல பிரேக் ஆகி நமக்கு அங்கேருந்து எகைன் டுவர்ட்ஸ் 47,000 ஒரு மூவ் இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 46,900 வரைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ரேஞ்ச் வந்து 45,500 டு 47,000 அப்படின்னு சொல்லலாம். டவுன் சைடில் பிலோ 45,500 வந்து 44,500 ஆர் 700 வச்சுக்கலாம். அதே மாதிரி அப் சைடில் எபோவ் 47,000 நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு. ஸோ அதை ஃபில் பண்ண பேங்க் நிஃப்டி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். பட் இப்போதைக்கு அது நடக்கிற மாதிரி இண்டிகேஷன்ஸ் இல்லை, ஏன்னா அது ஷார்ப் ஃபால் அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ இது வந்து சார்ட் வைஸ் நமக்கு 45,500 டு 47,000 அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து 46,000 தான் ஸ்டாண்டர்ட் கிரியேட் ஆயிருக்கு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ்ல. ஸோ ஒரு அப்பர் ரேட் பார்த்தோம்னா இங்கே 46,900 அண்ட் தென் டவுன் சைடு வந்து 45,100. இப்போ ஃப்ரைடே ஸ்டாண்டர்ட் பார்க்குறப்ப 46,800, டவுன் சைடில் 45,200. ஸோ நம்மளுக்கு ஓவராலாக பார்க்குறப்ப இந்த 47,000 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ், 46,900 டு 47,000 இப்போதைக்கு பேங்க் நிஃப்டிக்கு. டவுன் சைடில் பார்க்குறப்ப நமக்கு 45,000 டு 45,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நமக்கு இருக்க போகுது. ஸோ இந்த 2,000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் தான். இதுக்குள்ள டே ட்ரேடிங் பண்றவங்க நம்ம தாராளமாக பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேட்ஸும் யூஸ்வலாக டெய்லியுமே அப்டேட் பண்ணுவோம் வித் ஆப்ஷன் லெவல்ஸோட சேர்த்து. நிஃப்டி வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பாட் லெவல்ஸாக சொல்லுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறதுல. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து சில ஷேர்ஸ் வந்து நம்ம வாரம் அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்கா லேப். ஸோ நம்ம வந்து இது வந்து ரெகுலராக ஒரு 4 வீக்ஸாக வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் தான், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்றும் மேஜர் சேஞ்ச் இல்லை. இது வந்து 1,060 டு 1,160 ரேஞ்சில் இருக்கு. ஸோ ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீக் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். அரௌண்ட் 165 ஜோன்ல நம்ம இருந்தப்போ நம்ம ஸ்பாட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 188, ஒரு 10 to 13% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் எகைன் டெரோஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு ஒன்று எக்ஸிட்டுக்கான ஒரு எந்த ஒரு ஏர்ஜென்சியும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஹோல்டு தான் நமக்கு இப்போதைக்கு. ஸோ எக்ஸிட் எப்படின்னா நமக்கு ஏதாச்சும் இந்த ஸ்டாக்குக்குன்னு நெகட்டிவ் நியூஸோ இல்லை வந்து ஒரு ஷார்ட் கிராஷோ வரப்போ தான் அதை பற்றி யோசிக்கணும். ஸோ இப்போதைக்கு ஹோல்டு. இது இல்லாமல் நம்ம F&Oல உள்ள ஒரு ஷேர் வந்து ஜூபிலண்ட் ஃபுட், இது வந்து நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல கொண்டு வரோம் நம்ம. ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன எதனால இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நம்மளுக்கு மூவிங் ஆவரேஜ். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா
சிம்பிள் மூவிங் ஆவரேஜை போட்டுக்கலாம். இது எக்ஸ்பொனென்ஷியலாக இருக்குது, தேவையில்ல. வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் யூஸ்வலாக நம்ம 200-day மூவிங் ஆவரேஜ் தான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ட்ராக் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு இங்கே பார்க்குறப்ப இது 200-day மூவிங் ஆவரேஜாக கிராஸ் பண்ணி இங்கே சஸ்டெயின் ஆகி ஃபர்தராக மேலே போயிருக்கு. பட் எகெயின் இங்கே என்ன இருக்குன்னா ஆஃப்டர் சர்டன் டைம் இப்போ வந்து மூவிங் ஆவரேஜை இந்த 200-day மூவிங் ஆவரேஜை எகெயின் பிரேக் பண்ணுது. பட் பிரேக் பண்ணுறப்ப there was some good volume. ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளோட இங்கே வந்து இந்த பிரேக் டவுன் ஆகுறப்போ வால்யூம் நிறைய வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷன், அட்லீஸ்ட் ஃபார் த மந்த் இது வந்து வீக்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு டவுன் சைடில் சப்போர்ட்ஸ் வந்து 460, 420 இருக்கு நமக்கு ஜூபிலண்ட் ஃபுட்டுக்கு சப்போர்ட்ஸ். அதே மாதிரி லாங் சைடில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா இங்கே நிறைய ஷார்ட் பொசிஷன் கிரியேட் ஆயிருக்கும். ஒன்ஸ் இந்த ஜூபிலண்ட் ஃபுட் வந்து இந்த 508 மூவிங் ஆவரேஜ் இதை தாண்டி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதர் சைடில் ஷார்ட் கவரிங் வந்து இது வந்து ஒரு பெரிய அப்புவை அப்சைடில் கொடுக்கும். டுவர்ட் 600 கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஃபர்தராக வந்து கீழே போதா வீக்னஸ், ஒரு கன்சாலிடேஷன் வந்து வீக்னஸ் மறுபடியும் கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு டவுன் மூவ் இருக்கும். இல்லை இது 200-day மூவிங் ஆச்சு மேலே க்ளோசிங் கொடுக்க போதுன்னா ஒரு ஷார்ப் ரிவர்சல் ட்ரேட் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணுறோம். முடிஞ்சால் மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஆல்சோ டெலிகிராம் குரூப்பில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி டெய்லி அப்டேட்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர்லையும் கால் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் மூலமாக டவுட் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.